1968ஆம் ஆண்டு நிலச்சுவாந்தார்களுக்கும் கூலி விவசாயிகளுக்கும் நடந்த வர்க்க போரில் 44 பேர் ஒரே குடிசையில் வைத்து எரித்துக் கொல்லப்பட்டனர். நள்ளிரவில் அரங்கேறிய இந்த கொடூர தீண்டாமை சம்பவத்தில் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், பெண்கள் என 44 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த கோர சம்பவம் நடந்த 57 ஆண்டுகளை கடந்தாலும் கீழ்வெண்மணி கிராமத்தில் உள்ள வெண்மணி தியாகிகளின் நினைவு தூணில் வருடா வருடம் அமைப்புகள் மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், நாகை எம்பி செல்வராஜ், கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி, கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை, பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் வெண்மணி தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தினர். கட்சிகளின் சார்பில் தலைவலி அவர்கள் வெண்மணி கோர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் வயது, பெயர் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி கல்லூரி மாணவ மாணவிகள் அஞ்சலி செலுத்திய நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த சமூக அமைப்பினர் முழக்கங்களை எழுப்பியவாறு நினைவஞ்சலி செலுத்தினர்.